சம் நம்பர் 7 படிக்கிறோம் பாருங்க. ஈஸ்டர்ன் கம்பெனி லிமிடெட் with an authorized capital of rupees 10 lakhs is divided into equity shares of 10 each. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1,00,000 ஷேர்ஸ் வருது. ஆனால் நாம் வந்து எவ்வளோ தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம்னா 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ப்ரீமியம் ஆஃப் 3 per ஷேர், ₹3 ப்ரீமியத்தில் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ப்ரீமியம் வந்தாவே நமக்கு 5வது என்ட்ரிஸில் மட்டும்தான் வரும், அதாவது அலாட்மெண்ட் கூட மட்டும்தான் வரும். அப்போ அங்கே வரும்போது நம்ம பார்த்துப்போம். இதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன் அமௌண்ட்டை எவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்கன்னா ₹3 சொல்லி ரிசீவ் பண்ணுறீங்க. அலாட்மெண்ட் அமௌண்ட்டை எவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்கன்னா ₹5 சொல்லி ரிசீவ் பண்ணுறீங்க. இதில் வந்து ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னா ₹3 சேர்ந்துருக்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட்டை எவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்கன்னா ₹3 ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. அந்த பேலன்ஸ் ஆஸ் அண்ட் வென் ரிக்வயர்டு, பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கிறது வந்து ஃபைனல் காலாக இருக்கும். அது எப்போ தேவைப்படுதோ அப்போ அவங்க வந்து கால் பண்ணிப்பாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டை வேணால் கூட்டி பாருங்கள். மொத்தம் அமௌண்ட்டு ₹13. அந்த ₹13 நம்ம வந்து எவ்வளவு தூரம் ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் இஷ்யூ பண்ணியிருக்கோம்னா கூட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ₹11 வரைக்கும் கூட்டியிருக்கோம். அப்போ மீதம் உள்ள அமௌண்ட்டு எவ்வளோன்னா ₹2. அந்த ₹2 தான் உங்களுக்கு ஃபைனல் கால். அது தேவைப்படுறப்ப பார்த்துப்போம். அப்ளிகேஷன் வேர் ரிசீவ்டு எவ்வளோ தேவைன்னா நமக்கு, அதாவது எவ்வளோ அப்ளிகேஷன் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா 60,000 ஷேர்ஸ் அண்ட் தி டைரக்டர்ஸ் அலாட்டட் த ஷேர்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்ப்போமே, கொஸ்டின் படிக்கும் போதே பாருங்களேன். அப்ளிகண்ட் ஃபார் 40,000 ஷேர்ஸ் ரிசீவ்டு இன் ஃபுல், நமக்கு தேவை வந்து 50,000 ஷேர்ஸ், ஆனால் நம்ம ரிசீவ் பண்ணது 60,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அதிகமாக ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா 10,000 அதிகமாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். உடனே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் போட்டு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா 40,000 பேருக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருங்க, 40,000 ஷேர்ஸே கொடுத்துருங்க. அதான் ஃபுல்லுன்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் மீன் வந்து 40,000 பேருக்கு 40,000 ஷேர்ஸ் அலாட்டட். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார் 15,000 ஷேர்ஸ் ரிசீவ்டு ஆன் அலாட்மெண்ட் ஆஃப் 8,000 ஷேர்ஸ். 15,000 அப்ளிகேண்ட்டுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் தான் நம்ம அலாட் பண்ணுறோம்னா 8,000 ஷேர்ஸ் தான் நம்ம அலாட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளிகேண்ட் 5,000 ஷேர், அதாவது 5,000 பேருக்கு எவ்வளோ ஷேர்ஸ் தான் நம்ம அலாட் பண்ணுறோம்னா 2,000 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ணுறோம். ஒன்றும் வேண்டாங்க, இப்போ வந்து எத்தனை அப்ளிகேண்ட் சொல்லிட்டு அப்படியே ஆட் பண்ணி பாருங்களேன். 40, 15, 5 டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 60 வருது. அந்த 60ல் வந்து இப்போ ஃபுல் அலாட்மெண்ட் மீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கேன், 40 சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது அலாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 8 சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது அலாட்டில் பொறுத்த வரைக்கும் 2 சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஷேர்ஸு பொறுத்த வரைக்கும் அலாட்டட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 வந்திருக்கும். ஆனால் இங்கே டோட்டலில் எவ்வளோ வந்திருக்குன்னா அப்ளிகேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 வந்திருக்கு. அப்போ இந்த கொஸ்டினில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரிஜெக்டடு இல்லை. All amount due on allotment were received. The first call was duly made and the money were received with the exemption of the call due on under shares. புதுசாக ஒரு அதாவது 100 பேர் வந்து ஃபைனல் கால் அமௌண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட்டை கட்ட தவறிட்டாங்க. இந்த கட்ட தவறிட்டது வந்து நமக்கு எப்போ தான் தெரியும்னா அந்த 8வது என்ட்ரிஸில் அந்த பேங்க் எங்கே வருதோ அங்கே தான் நமக்கு தெரியும். அப்போ அந்த 8வது என்ட்ரிஸை நம்ம போடும் போது அந்த கால்குலேஷன் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது give journal and cash book entries to record the transactions of the company. Also prepare the balance sheet of the company. Balance sheetடும் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆன்சர் பார்க்க போகிறோம். இப்போ ஆன்சருக்கு வரோம் பாருங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் ஹெட்டிங்கை கொடுத்துட்டேன். இந்த புக் ஆஃப் சோன்ஸோ கம்பெனி. அதுக்கு அடுத்தது டெபிட் கிரெடிட் போட்டாச்சு. கால்குலேஷன் வர ரிசீவ்டு எவ்வளோன்னா நம்ம 60,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். மைனஸ் ஆக்சுவல் நமக்கு எவ்வளோ தேவைன்னா 50,000 தான் தேவை. அப்போ எவ்வளோ அதிகமாக நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா 10,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். உடனே மைனஸ் ரிஜெக்டட், 3வது ஸ்டெப்ஸுக்கு வரீங்க. ரிஜெக்டட் பொறுத்த வரைக்கும் நெல். இந்த 10,000 தான் அப்படியே நமக்கு வந்து எக்ஸஸாக வரக்கூடியது. இது வந்து எத்தனாவது என்ட்ரிஸில் வரக்கூடியதுன்னா 4வது என்ட்ரிஸில் வரக்கூடியது. இதுக்கு அடுத்தது இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு வரங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர்
அப்ளிகேஷன், அதாவது 60,000 இன்ட்டு ருபீஸ் 3, 1,80,000. அடுத்தது ரெண்டாவது என்ட்ரிஸ், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் என்ட்ரிஸை போட்டுக்கிட்டேன். ரெண்டாவது என்ட்ரிஸில் பொறுத்த வரைக்கும் 50,000 இன்ட்டு ருபீஸ் 3 எவ்வளோ அமௌண்ட்னா 1,50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு கேபிட்டலுக்கு. அடுத்தது மூணாவது என்ட்ரிஸ் இல்லை, அதுக்கடுத்து நாலாவது என்ட்ரிஸ் வர. நாலாவது என்ட்ரிஸ் எதுக்கு உள்ளதுன்னா எக்ஸஸுக்கு உள்ளது. அப்போ என்ட்ரிஸை போடும் போது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட், அதாவது மூணாவது என்ட்ரிஸில் டெபிட்டில் என்ன வருதோ அதை கொண்டு வந்து போட்டுக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை போடும் அதை நான் வச்சுக்கிட்டே போடுங்க. ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், இது லிங்க்குன்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா அஞ்சாவது என்ட்ரிஸுக்கு உள்ள லிங்க்கு. இப்போ கால்குலேஷன் போடும் போது எக்ஸஸாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்கன்னா 10,000. அப்போ 10,000 இன்ட்டு ருபீஸ் 3ன்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 30,000. அப்போ 1லேருந்து 4 வரைக்கும் எந்த அமௌண்ட்டை போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா அப்ளிகேஷன் அமௌண்ட் மட்டும்தான் மல்டிபிள் பண்ணணும். இதுக்கு அடுத்தது அஞ்சாவது என்ட்ரிஸ் வரும். அஞ்சாவது என்ட்ரிஸில் நமக்கு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்குது, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ என்ட்ரிஸ் போடுறேன். 2 அப்படியே 5 வருது. 5 வரும்போது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனுக்கு பதில் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். முதல்ல ப்ரீமியம் அமௌண்ட் ஃபில்அப் பண்ணிக்கிங்க. 50,000 இன்ட்டு ருபீஸ் 3 எவ்வளோ அமௌண்ட்னா 1,50,000. அதுக்கு அடுத்தது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது 50,000 இன்ட்டு ருபீஸ் 5 எவ்வளோ அமௌண்ட் வருது 2,50,000 வருது. அப்போ இங்கே பேலன்ஸ் ஆகக்கூடியது ஷேர் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 1,00,000. இப்படி நிறைய போட்டுடுங்க. டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் பார்த்தீங்கன்னா டெபிட்டில் பொறுத்த வரைக்கும் 2,50,000 இருக்குது, கிரெடிட்டில் பொறுத்த வரைக்கும் 1,50,000 இருக்குது. எவ்வளோ டிஃபர் ஆகுதுன்னா 1,00,000. அதை கொண்டு வந்து போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா சைடில் கால்குலேஷன் போட்டுருங்க. இப்போ 6வது என்ட்ரிஸ் வரீங்க. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் போட்டாச்சு. ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் 5 - 4. 5ல் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னா 2,50,000 மைனஸ் 4வது என்ட்ரிஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 30,000 இருக்குது. மைனஸ் பண்ணோன்னா ரிமைனிங் வரக்கூடியது பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டுன்னா 2,20,000. 2,20,000 2,20,000. இப்போ 6வது என்ட்ரிஸ் நமக்கு முடிச்சு போச்சு. இதுக்கு அடுத்தது 7, 8க்கு வரப்போகிறோம், அதாவது ஃபர்ஸ்ட் காலுக்கு வரப்போகிறோம். இப்போ 7வது என்ட்ரிஸ் எப்போ போல் ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் 50,000 இன்ட்டு ருபீஸ் 3 எவ்வளோ அமௌண்ட் வரணும்னா 1,50,000 1,50,000. இப்போ 8வது என்ட்ரிஸ் போடுறோம். இப்போ இந்த 8வது என்ட்ரிஸில் போடும் போது தான் இதில் எத்தனை பேர் ஃபெயில்ட் ஆகுறாங்கன்னா 100 ஷேர்ஸ்கிட்ட பணம் வரல. ஒரு மெம்பர்ஸ் 100 ஷேர் வாங்கியிருக்காரு, அவர் பணம் கட்ட தவறிட்டாரு. அப்போ 50,000ல் 100 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ரிமைனிங் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 49,900 இன்ட்டு ருபீஸ் 3. அப்போ எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 1,49,700 வருது. அப்போ என்ட்ரிஸ் போடும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் எவ்வளோ அமௌண்ட்னா 1,49,700 1,49,700. இப்போ என்ட்ரிஸை நம்ம போட்டாச்சு. இதில் கால்ஸ் இன் அரியர். இந்த கால்ஸ் இன் அரியர்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பேர் பணம் கட்டல? 100 பேர். 100 இன்ட்டு ருபீஸ் 3 ஃபைனல் ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னா 300. அதான் கால்ஸ் இன் அரியர் உங்களுக்கு. அந்த கால்ஸ் இன் சில சமயத்தில் எப்படி போடுவாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 1,49,700 கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டெபிட் 300 டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் எவ்வளோ அமௌண்ட்டுனா பொறுத்த வரைக்கும் 1,50,000 சொல்லி போடுவாங்க. நம்ம ஆக்சுவலாக என்ன வருதோ மைனஸ் பண்ணி வருதோ அதை மட்டும் தான் போட்டிருக்கோம். என்ட்ரிஸில் பொறுத்த வரைக்கும் இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம் உங்களுக்கு. இப்போ கேஷ் புக்கு வரும். இது ரெசிப்ட் சைடு, இது பேமெண்ட் சைடு. பணம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 1வது என்ட்ரிஸில் பணம் வருது, அதுக்கு அடுத்தது 6ல் வருது, அதுக்கு அடுத்தது 8ல் வருது. 1வது என்ட்ரிஸில் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 1,80,000 வருது. 6வது என்ட்ரிஸில் 2,20,000 வருது. அண்ட் தென் 8வது என்ட்ரிஸில் பொறுத்த வரைக்கும் 1,49,700 வருது. எல்லாத்தையும் கூட்டி அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன். இதே அமௌண்ட் அப்படியே கிரெடிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே பேலன்ஸ் பண்ணுறேன். அப்போ பை பேலன்ஸு கேரி டவுன் எவ்வளோ அமௌண்ட்னா 5,49,700. இப்போ பேலன்ஸ் ஷீட்டு இந்த சம்மில் பார்க்குறோம் நம்ம. இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது அதாவது 2 சைடு, அசட் சைடு ஒன்று இருக்குது, இன்னொன்று பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டி சைடு. இப்போ எல்லாமே லைபிலிட்டி சைடில் தான் நிறையா வரும் உங்களுக்கு.
அசோசியேட்டில் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் வரும், அதாவது கேஷ் அட் பேங்க் மட்டும்தான் வரும். அந்த கேஷ் அட் பேங்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட்டை தூக்கி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு இது ஹெட்டிங் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல்ல ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் பர்சனில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது $50,000 into ₹10 எவ்வளோ அமௌண்ட்னா 5 lakhs. இது ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல். இப்போ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் அது சொல்கிறேன் பாருங்கள். மாணவ செல்வங்களே, ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிட்டேன். என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கேன்னா, ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் நமக்கு கொஸ்டின்லேயே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 lakhsன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி 5 lakhsன்னு சொல்லி போட்டுட்டேன், அது தப்பு. அது இப்போ திருத்திருக்கேன் 10 lakhs. இந்த 10 lakhs நமக்கு எப்படி வந்ததுன்னா, ஒரு ஷேரோட விலை 10 ரூபா. அப்போ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1 லட்சம் ஷேர்ஸ். அப்போ 1 லட்சம் ஷேர்ஸ் இன்ட்டு ₹10 சொல்லி மல்டிபிள் பண்ணும்போது 10 lakhs. கீழே 2 கோடு கழிச்சிட்டிங்கன்னா கணக்கில், அதாவது அக்கௌண்ட்டில் இந்த டோட்டலில் வேறு எங்கேயும் சேர்க்கக்கூடாது, நம்ம கணக்கில் மட்டும் கொண்டு காட்டியாச்சு ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல். அடுத்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா இஷ்யூடு அண்டு சப்ஸ்கிரைப்டு. அப்போ இஷ்யூடு ஷேர் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது, இஷ்யூடு அண்டு சப்ஸ்கிரைப் ஷேர் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அது 5 lakhs. அதாவது 50,000 into ₹10ன்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 5 lakhs. மூணாவது இதுக்கும் 2 கோடு. மூணாவதுக்கு பார்த்து கால்டப்பு அண்டு பெய்டப்பு. இப்போ கால்டப்பு அண்டு பெய்டப்பில் தான் நமக்கு ஃபுல்லாகவே வரக்கூடியது. இப்போ கால்டப்பு அண்டு பெய்டப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50,000 into ₹8. இப்போ கால்டப்பு நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு கால் வரைக்கும் தான் கூட்டியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு கால் வரைக்கும் உள்ள அமௌண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்ளிகேஷன் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் ₹3. அலாட்மெண்ட் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீமியம் இருக்குது. நம்ம ப்ரீமியம் தனியாக காட்டுறதுனால நீங்கள் அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு ₹3 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ₹2 ஆக்சுவல் அலாட்மெண்ட்டு. அதுதானே நம்ம ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ 3 2 எத்தனை ஆச்சுன்னா உங்களுக்கு 5. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் ₹3. அப்போ டோட்டலாக கால்டப் அமௌண்ட்டு நம்ம கூட்டுறது ₹8 வரைக்கும் தான் கூட்டியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்னா 4 lakhs. அந்த 4 lakhsல கால்ஸ் இன் அரியர் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் பாருங்களேன், அதாவது இந்த 100 ஷேருக்கு பணம் வரலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட்டு 100 ஷேருக்கு பணம் வரலன்னு சொன்னேன் பாருங்களேன். அப்போ 100 into ₹3ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு பணம் வரலன்னா 300 வருது. அதுதான் கால்ஸ் இன் அரியர். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பணம் வந்திருக்கிறது 3,99,700. அடுத்தது பாருங்களேன், 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ஹெட்டிங் போட்டு இதில் தான் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வருது. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் 5வது என்ட்ரிஸில் ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னா 1,50,000 போட்டிருக்கீங்க. அதை கொண்டு போட்டுக்குங்க. இப்போ இதையும் டோட்டலில் எடுத்துக்கக்கூடாது, இதையும் டோட்டலில் எடுத்துக்கக்கூடாது. அதனால தான் 2 கோடு கீழே கிழிச்சிருக்கிறது. அப்போ நமக்கு டோட்டலில் எடுத்துக்கிறது ஒன்லி இந்த அமௌண்ட் மட்டும்தான். டோட்டல் அமௌண்ட்டு 5,49,700. அதே மாதிரி கேஷ் புக்கு போட்டோம், அதில் எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் ஆகுதுன்னா 5,49,700. அது அப்படியே கேஷ் அட் பேங்க்கில் போட்டாச்சு. சேம், ரெண்டுமே டேலி ஆகி போச்சு. அப்போ நாம் இப்போ முடிச்சிருக்கிறது உங்களுக்கு என்ன போட்டு முடிச்சிருக்கோம்னா 7th கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டினில் வரைக்கும் பார்த்ததில் செக்யூரிட்டிஸ் அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் 3வது என்ட்ரிஸ் பார்த்துருக்கோம். அதாவது ரீஃபண்டட் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது எக்ஸஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது கால்ஸ் இன் அரியர் வந்திருக்க மாதிரியும் ஒன்று பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் பார்த்தாச்சு. பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல். ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் இதுதான் ஃபர்ஸ்ட். இது எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அமௌண்ட்டு போட்டு 2 கோடு கழிச்சிங்க. அமௌண்ட்டு இல்லைன்னா டேஷ்ன்னு போட்டு கீழே 2 கோடு கழிச்சிக்கிங்க. 2வது பகுதியை பொறுத்த வரைக்கும் இஷ்யூடு அண்டு சப்ஸ்கிரைப்டு. நம்ம எவ்வளோ வெளியிட்டிருக்கோம், எவ்வளோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம், எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50,000 into ₹10ன்னு சொல்லி பார்க்கும்போது 5 லட்ச ரூபாய்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கும் 2 கோடு. இதுக்கு அடுத்து 3வது கேஸ் நமக்கு கால்டப். ஏன் இந்த கால்டப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபில்லப் பண்ணுறோம்னா, நம்ம கூட்டியிருக்கிறது ஃபஸ்ட்டு கால் வரைக்கும் தான் பணம் கட்டு